வணக்கம். கர்த்தராகிய ஆண்டவரும் பிதாவாகிய நசரேயராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஸ்தோத்திரம் யெகோவா ஈரே, நீரின் தேவன், நீரின் தேவன். ஸ்தோத்திரம் யெகோவா ரஃபா, என்னை பாதுகாக்கும் தேவன். இத்தகைய கிறிஸ்துமஸ் நன்னாள் பெருவிழா அன்று நீ விடிவெளி நட்சத்திரத்தைப் போல் உதித்து காகனின் ராஜா, சாலனின் ராஜா, வெள்ளாட்டு குட்டியைப் போல ஆட்டு மந்தையில் பிறந்த பாலசுகர் ஏகசுகர். அவர் இஸ்ரவேலின் தேவரே, அந்தரங்கத்தில் வாசம் செய்யும் தேவரே, அல்பாவும் ஒமேகாவுமானவரே, அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் ஆனவரே. அப்புறமாக யெகோவா எல்ஷடை, சர்வ வல்லமையான ஆண்டவரே, தேவனாகிய ஆண்டவர், கர்த்தராகிய ஒரே கிறிஸ்து இயேசுநாதர், மரியாள் யோசேப்பு கட்டச்சிக்காரங்கள் தம்பதிக்கு வாங்காத மகனாக பிறந்தார். பெத்லகேம் நகரத்திலும் எருசலேமில் அவரது பிரதான தேவாலயமும் உள்ளது. அதன் அளவுகளாக 100 அடி நீளமும் 100 முழ நீளமும் 40 அடி அகலமும் 60 முழ உயரமும் அல்லது 60 அடி உயரம். இதை ஏன் கூறினேன் என்றால், பெத்லகேமில் அவர் காற்பங்குக்கார தேசக்கார் ஆகிய மனாசே சல்மோன் கோத்திரத்தையும் அவர் கிறிஸ்துவானவர் அடிப்பந்தாக நிலத்தை முத்திரிகை இட்டுள்ளார். அந்த கிரயத்துகளுக்கு காணிக்கைகளையும் செலுத்தி கர்த்தராகிய ஆண்டவர் வடக்கிலிருந்து புயலை ஆணையிட்ட கருத்தே அவரை வரவேற்க சீயோன் வாசஸ்தலம் அலங்கார வானமின் வீடு பூமியின் வாசற்படி. அவருடன் என் ராஜ்யம் வானமும் பூமியும் ஒளிந்து போம், ஆனால் என் வார்த்தை ஒருபோதும் அழியாது. எனது வருகை சமீபம், கர்த்தரின் வருகை சமீபம் என்று சொல்லி கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கான எங்கள் கேப்ரியல் தேவதூதர் இயேசுவை மரியாள் கிறிஸ்துவை ஆண்டவர் சாயலாக அவர் கிறிஸ்துமஸ் நன்னாளன்று அதற்கு முன்பாகவே காயின் கதவில் கர்த்தக்கனி முளைப்பாலை குடித்து என்னை அறிந்திருக்கிற தேவர். அதே போல காய் மரியாதவர் குமார கிறிஸ்துவை ஜீவ ஆவியானவரின் காயலாக சொத்த அற்பமல்லாமல் கனியாக கண்டுள்ளார். அதன் வண்ணமே அவரை சந்திக்கணங்களாலும் கம்புகளாலும் சுரமங்கலக்காலும் 9 நரம்பையால் வீணைகளாலும் பங்களாலும் தீக வாக்கியங்களால் எக்காலங்களுடன் கைக்காலத்துடன் அவரை வரவேற்று இப்பொழுது இங்கு தேவதூதர் இயேசு கிறிஸ்துவின் ஆண்டவரிடத்தில் 7ஆம் தேவதூதரானவர் எனக்கு புதிய ஏற்பாட்டினில் வானத்தை அனர்ந்து நோக்கி பார்க்கையில் தந்திருக்கிறார். மத்திய எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தில் பக்க விரிவு மத்திய கர்த்தரின் நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஒரு நிமிஷம். மத்திய 1ஆம் அதிகாரம் புதிய ஏற்பாட்டில் ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவினுடைய வம்சாவளியாக ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான். இயேசு கிறிஸ்துவின் வம்சாவளியாக முழுவதும் இந்த மத்திய சுவிசேஷத்தில் பிரசங்கிக்கப்படுகிறது. கிறிஸ்துமஸ் நன்னாள் அன்று ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான், ஈசாக்கு யாக்கோபை பெற்றான், யாக்கோபு யூதாவையும் அவன் சகோதரனையும் பெற்றான். யூதா பாரேசையும் சேரவையும் காமாரினிடத்தில் பெற்றான். பாரிஸ் எஸ்ரோமை பெற்றான், எஸ்ரோம் ஆராமை பெற்றான், ஆராம்
அம்மினகாப்பை பெற்றான். அம்மினகாப் நகசோனை பெற்றான். நகசோன் சல்மோனை பெற்றான். சல்மோன் போவாஸை ராகாபினிடத்தில் பெற்றான். போவாஸ் ஓபேக்கை ரூத்தினிடத்தில் பெற்றான். ஓபேக் ஈசாயை பெற்றான். ஈசாய் காவிக ராஜாவை பெற்றான். காவிக ராஜா உரியாவின் மனைவியார் எங்கவரிடத்தில் சாலமோனை பெற்றான். சாலமோன் ரெகொபெயாமை பெற்றான். ரெகொபெயாம் அபியாவை பெற்றான். அபியா ஆசாவை பெற்றான். ஆசா யோசபாத்தை பெற்றான். யோசபாத் யோகமை பெற்றான். யோகாம் உசியாவை பெற்றான். உசியா யோகாமை பெற்றான். யோகாம் ஆகாசை பெற்றான். யோகம் ஆகாசை பெற்றவுடனே எசேக்கியா மனாசேயை பெற்றான். மனாசே ஆமோனை பெற்றான். ஆமோன் யோசேவை பெற்றான். பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போகும் காலத்தில் யோசியா எகனியாவையும் அவனுடைய சகோதரரையும் பெற்றான். பாபிலோனுக்கு சிறைப்பட்டு அப்புறம் எகனியா சலாத்தியேலை பெற்றான். சொகோபாபேல் அபியோகை பெற்றான். அபியோக் எலியாக்கீமை பெற்றான். எலியாக்கீம் ஆசோரை பெற்றான். ஆசோர் சாதோக்கை பெற்றான். சாதோக்கு ஆதிமை பெற்றான். ஆதிம் எலியுக்கை பெற்றான். எலியுக் எலியாசாரை பெற்றான். எலியாசார் மாத்தானை பெற்றான். மாத்தான் யாக்கோபை பெற்றான். எலியாசார் மாத்தானை பெற்றான். மாத்தான் யாக்கோபை பெற்றான். யாக்கோபு மரியாளுடைய புருஷனுடைய யோசேப்பை பெற்றான். மரியாளுடைய புருஷன் யோசேப்பு அவரிடத்தில் கிறிஸ்து எனப்படுகிற ஜீவனுள்ள கிறிஸ்துவடைய ஆண்டவர் வலது புறத்தில் இருக்கக்கூடிய முந்தினரும் பிந்தினரும் ஆனவரை பெற்றிருக்கார். இவையே கிறிஸ்துமஸ் தின சுவிசேஷ புஸ்தகத்தில் உண்டான தீர்க்க தரிசனம்.